தமிழக அரசியலில் 2026 யார் கால் பதிக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு 5 நிறுவனம் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் யாருடைய கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டும் வெளியே இருக்குது. அது சம்மந்தப்பட்டது தான் இந்த ஒரு வீடியோ. அதே சமயம் தலைவர் விஜய் அவர்கள், அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மீது மேலும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம், விஜய் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை விட மாட்டேங்கிறாரு. அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் போகிறாரோ அங்கே 10 முதல் 15 அறிக்கைகள் மட்டும்தான் விடுறாரு. குறைந்தபட்சம் இதுதான் விடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிக்கைகளை விடுறாரு. அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. அவர் பல்காக கொடுக்கல. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்படிங்கிறப்ப விஜய் அப்படி நடந்துக்கிறாரு. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பின்னடைவு தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிர்த்தாப்பில் இப்போ அரசியல் கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கட்சியினுடைய கொள்கைகளை இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கணும். ஏன் விஜய் அவர்கள் பல்காக வெளியிடாமல் குறைந்ததாக, அதாவது 10 to 15 போல் அப்படின்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் கேட்பது போல் தற்சமயம் கள நிலவரமாக நடந்துகிட்ருக்கு. சரி, அதே சமயம் இந்த 5 நிறுவனங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் 2026 வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு. அதற்கு இன்சைடு எலெக்ஷன் அப்படின்ற நிறுவனம் திமுக 172 இடங்கள் முதல் 179 இடங்கள் வரை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்சைடு எலெக்ஷன் அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம். இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் இவங்க கேட்டதில் இப்படி ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கருத்து கணிப்பு இதில் வெளியிடலை அப்படின்றத நிதர்சன உண்மை. இதில் என்னென்னா, ஒரு 2 லட்சம் மக்கள் வாக்குகளை சொல்லியிருக்காங்க, நாங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதன் அடிப்படையில் இந்த இன்சைடு நிறுவனம், தனியார் நிறுவனம் பார்த்திங்கன்னா திமுக 172 இடங்கள் முதல் 179 இடங்களை வெற்றி பெறும். மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 44% வாய்ப்புள்ளதாக அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிசி நியூஸ், இந்த ஏபிசி நியூஸ் அப்படின்ற இந்த தனியார் நிறுவனமும் திமுக 159 இடங்கள் முதல் 165 இடங்கள் வரை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக இவங்களும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னடா, இந்த 2 நிறுவனமே தனியார் நிறுவனங்கள் தான், ஏன் இவங்க திமுகவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். எனக்குமே அப்படி தான் எழுந்தது. ஏன் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு விழுகாதா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கேள்விகள் எழ ஆரம்பித்தது. அடுத்து 3 தனியார் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாக்போல் நிறுவனம், அதுபோல் போல் ட்ராக் அப்படின்ற நிறுவனம், அக்னி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிறுவனங்களுமே கிட்டத்தட்ட திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸாக வெளியிட்டிருந்தாங்க. இவங்களுமே கிட்டத்தட்ட 170 முதல் 180 இடங்களை திமுக மீண்டும் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 5 நிறுவனங்களுமே திமுகவுக்கு தான் ஆதரவாக தகவல் வெளியிட்ட மாதிரி தான் தெரியுது. இது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தற்சமயம் கிளப்பி உள்ளது. ஏன் அப்படின்னா, இது தனியார் நிறுவனங்கள் தானே. தனியார் நிறுவனங்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு ஆதரவு பண்ணாது அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் உள்ளது? 2 லட்சம் மக்கள் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அதில் முக்கால்வாசி பேர் இவங்க, அதாவது திமுகவினுடைய அவங்களுடைய தொகுதியில் ஏன் இந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கைகளை, அதாவது தற்காலிக ஓட்டு எண்ணிக்கை இருக்கும் இல்லையா, ஒரு கருத்து கணிப்பு, இதை ஏன் கேட்டிருக்கக்கூடாது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, இந்த கருத்து கணிப்பெலாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகளும் சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு மாவட்டத்துக்கு அவர் ரோட் ஷோ போகிறார் அப்படின்னா குறைந்தது 50,000 கிட்டத்தட்ட ஒரு 80,000 மேற்பட்ட பொதுமக்கள் கூடுறாங்க. இது மாநாடா அல்லது இது ரோட் ஷோவா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேள்விகளை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோவுக்கே ஒரு 50,000 80,000 பேர் கூடும்போது அதில் குறைந்த மக்கள் வாக்களித்தாங்கனாலே விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி டிவிகே சைட்லேயும் அவங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்படி இரட்டை இலை தரப்பிலும் சரி, இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே அவங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய, பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வருது, எங்களுடைய கட்சிக்கு எவ்வளோ கூட்டம் வருது, நீங்கள் என்னமோ திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கான இந்த ஒரு கருத்து கணிப்பிற்கு எதிர்த்தாப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த 5 நிறுவனங்கள் சொல்வது போல் டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகுதா, அல்லது தற்சமயம் புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாரா, அல்லது இரட்டை இலை மீண்டும் அவங்களுக்கான இடத்தை பிடிக்க போகிறாங்களா ஆட்சி அதிகாரத்தை அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பதிவிடுங்க.
அது போலவே இந்த 5 நிறுவனங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.